ஏன் பாஸ், நாம் ஒருத்தனை பற்றி பேசுகிறப்ப அது நம்ம எவனை பற்றி பேசுகிறோமோ அவன் காண்டாகி நம்மளை எதிர்த்து பேச முடியாமல், நாம் சொல்கிறத சமாளிக்க முடியாமல் அவன் பவரை யூஸ் பண்ணி ஆளை அனுப்பி அதிகாரிகளை அனுப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சியில் இருக்கிறானா போலீஸை அனுப்பி பொய் கேஸு போட்டு அவனை உள்ளே தள்ளுறப்ப நமக்கு எவ்வளவு காண்டாகுது. இப்போ அதே காண்டு அப்போ மட்டும் நமக்கு வலிக்குது. ஆனால் நம்ம இன்னொருத்தனுக்கு பண்ணுறப்ப அது எப்படி சாமி இனிக்கும்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நெல்சனு வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க சார். நினச்சி பாருங்க, வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க. எப்படி ஃபேமிலி மொத்தமாக இங்கே இருக்குது. வயசான அம்மா இருக்காங்க, வயசான அப்பா இருக்காங்க, மொத்த ஃபேமிலி இருக்குது. நம்பி தானே உள்ளே விட்டா. சரி, ஏதோ பேச வர்றாங்க, நம்ம பேச்சுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தெளிய வைக்கிறதுக்கு தான் வராங்க. நாம் இவங்கிட்ட இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தானே அவனை நம்பி தானே உள்ளே விட்டான். அப்படி நம்பி உள்ளே விட்டவனை நாம் நம்பி எடுத்தோம்னா நமக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? இதை நம்ம ஆதரிக்கணும் இல்லை? இதை நம்ம பேச ஆரம்பித்தா நாமெல்லாம் கட்ட வைக்க, அதை உடனே திருப்பி விட்டுருவாங்க. அவன் என்ன பேசுனான் தெரியுமா? பேசுனான் தான். யார் இல்லைன்னா சீமானே 50 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காருன்னா, விஜயை பற்றி பேசுகிறதுக்கு சாட்டை துறைமுருகன் காசு வாங்கியிருக்காப்புலன்னா, ஆமாம் ஆமாம் இல்லை ஏதாச்சும் சொல்ல வேண்டியது தானே. ஏன்டா போய் அவன் பேசத்தானே செஞ்சான். அவன் பேசுகிறான். இப்போ நம்ம பேசாத பேச்சா? சீமானண்ணன் பேசாத பேச்சா? சாட்டை துறைமுருகன்னு அவர் பேசாத பேச்சா? அவர் எவ்வளோ பேசியிருக்காப்புல, யார் யார் என்னென்ன இடத்துல எங்கெங்கே நைட்டு போகிறா நைட்டு வாரா எவ்வளோ பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் கோவப்பட்டு அவன் பேசின ஆளுக்கெல்லாம் ஆள் இல்லையா என்ன? ஆள் அனுப்புகிறாங்களா? நான் பேசுனா பேசிட்டு போகிறேன், அவன் மாட்டு அவன் பேசிட்டு போகிறான், நம்ம மாட்டு நம்ம பேசிட்டு போகிறோம். இப்போ இவர் ராஜா போரன் அதான் இந்த இப்படி இருப்பாப்புல இல்லை, எந்நேரமா கையை உள்ளுக்குள்ளே வைக்க முடியாமல் இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாப்புல, பாடி பில்டரு அப்படி தான் இருப்பாப்புல. அவர் வீட்டுக்கு போயிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புல? அவர் விற்கிற அந்த மூலிகை ஜாமான், அதான் அந்த கட்டு மஸ்தாக இருக்கிறதுக்கு நேச்சுரலாக நான் உங்களுக்கெல்லாம் தயார் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விற்கிறாப்புல இல்லை. அப்படி விற்கிறது ஒழுங்கான ரைட்ஸ் இல்லை. அதாவது அவர் பர்மிஷன் வாங்கலை, லைசன்ஸ் வாங்கலை, இல்லீகலாக விற்கிறாருன்னு அவன் நெல்சன் சொல்லியிருக்காப்புல. நம்ம என்ன பண்ணணும்? இல்லைங்க, நெல்சன் சொல்கிறது பொய், நம்ம தான் தப்பு பண்ணல. நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா? நேரம் நெல்சன் வீட்டுக்கு போயிருப்போம். ஒரு வேளை நெல்சன் என்ன நினச்சி கதவை திறந்து விட்டுருப்பாப்புல, நம்ம பேசுறது தப்பு போல், இவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குது, நாம் தான் இந்த மனுஷனை தப்பாக பேசிட்டோம், சரி சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி தானே உள்ளுக்குள்ளே போயிருப்பாப்புல, விட்டுருப்பாப்புல. போன உடனே இறங்கி இல்லாத பொல்லாத வார்த்தைகள். அதாவது ஆள் நம்ம பெருசாக இருக்கோம் அப்படின்றதுனால நம்மளை எவனாலையும் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு எதுவும் ஆகாது, நம்ம எத்தனை பேரை வேணாலும் சமாளிக்கலான்ற ஒரு தைரியம். பத்தாவதுக்கு ஊருக்குள்ளே நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நாம் ஒரு செலிப்ரிட்டி வேறு, கட்சியில் வேறு இருக்கிறோம். அவர் ஃபேமிலியோடு வேறு வந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சு, ஒருவேளை அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரல, ராஜாபுரம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரல அப்படின்னா மேபி அவர் இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளே வச்சு டீல் பண்ணியிருக்க மாட்டாப்புல. ஒரு குறிப்பிட்ட ஆள்களோடு வர்றான்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 10 பேரோடு வாராருன்னு வைங்கள ராஜாபுரம் வீட்டுக்கு, அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறிய? உள்ளே வர்றப்போ பவ்யமாக தாசர் வந்திருக்கிறாங்க, போக போகத்தான் அவங்க ஒரு நினப்போடையே வந்திருக்கிறாங்க. இதை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ இதுக்காக ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியை நீ குறை சொல்ல முடியுமா? சீமானனை குறை சொல்ல முடியுமா? இவங்க பண்ண தப்புக்கு ஐயா எல்லாரும் அப்படித்தானே இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா முதல்வர் பொறுப்பேற்கணும், பேசுகிறோமா இல்லையா? இப்போ அதே இது தானே இங்கேயும். நம்ம இன்னும் ஆட்சிக்கே வரல, நம்ம இன்னும் அதிகாரத்துக்கே வரல. நம்ம அதான் ஒருத்தன் ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறான், அவன் உண்மையை பேசுகிறானா பொய் பேசுகிறானான்றது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் பொய்ன்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று எடுத்து கொடுத்தா தான் தெரியும். பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நாம் எப்படி வளர்ந்தோம், அந்த கட்சியை நம்ம எப்படி வளர்த்துருக்கோம்? ஒவ்வொருத்தரும் பேசி பேசி தானே வளர்த்தோம், எல்லாருக்கும் தெரிய வச்சு தானே. ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் எவனோ பண்ணுற அநியாயத்தை சொல்கிறான் சார், உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானானே தெரியாது. அப்படி பார்த்தா அண்ணாமலை அண்ணன்னா எவ்வளவு பொய் சொல்லியிருக்காப்புல, யோசிச்சு பாருங்கள். போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா என்னப்பா பேசுனீங்கன்ட்டு? ஏறி விழுந்து அடிச்சிருக்காங்க சார். இப்போ நெல்சன் விஷயத்தை சொன்னால் நெல்சன் பண்ணுறது தப்பு, அவன் நெல்சன் காசு வாங்கியிருக்கான் சொல்லு. நெல்சன் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறான் சொல்லு. நெல்சன் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறான் சொல்லு. ஆதாரத்தை சொல்லு. அந்த ஆள் பேசட்டும். அவன் பேசுகிறத எதுக்க முடியாமல், அவன் பேசுகிறத சமாளிக்க முடியாமல் தானே நீ வீட்டுக்கு போயிருக்க. போனவன் காம்ப்ரமைஸ் பேசியிருக்கான், அங்கே போய் உட்காந்துட்டு அடித்தேன்னா அப்போ நெல்சன் பேசுகிறது சரிதான்.
நெல்சன் சார் அடி வாங்கின அந்த ஆளை பார்த்தீங்கன்னா நெல்சனை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நஞ்சமான அடி விழுல, ஒவ்வொரு அடியும் நல்லா உலக்க எடுத்து குத்துன மாதிரி இருக்கு. ஏன்னா ஆள் அந்த மாதிரி கூட போன நல்லா தெரிஞ்சவங்க வேட்டி கைடி அதை போட்டுட்டு போன ட்ரெஸ் ஆகுறது தெரியாமல் சண்டை, அவ்வளவு ஆவேசம், அவ்வளவு ஆக்ரோஷம், விட்டால் போட்டுருப்பாப்புல போல். சார் அங்கே சுற்றி நின்று அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. போலீஸ் வர்ற வரைக்கும் ஒரு பயம் உள்ளுக்குள்ளே போடல. ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த 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 ஒரு இது இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, போனால் போட்டுருவாங்க போல். இல்லைப்பா, நமக்கு கோவத்தில் ஒரு குத்துறப்ப நம்ம மேலே ஏதாச்சும் ஒன்று மாற்றி விழுந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை ஊரில் இருக்கிறாங்க. அவன் பொழப்ப சுற்றி வெளியில் நிற்கிறாங்க, அத்தனை பேர் நிற்கிறாங்க வெளியில். அந்த வீட்டுக்குள்ளே பேசுகிற இடத்துல வீடியோ, அவங்களுக்குள்ளேயே அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ என்னடா பண்ணுவ, நீ என்னடா செய்வ அவங்க அங்கே உள்ளே போனது அது எப்படியும் அவனை வம்பிழுத்து தூக்கி போட்டு மிதிக்கணும். இன்னொரு முறை அவன் நம்மளை பற்றி பேசக்கூடாது, நம்ம ஏரியாவுக்கு வரக்கூடாது, நம்மளை அவன் சீண்டக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்துருக்கிறாங்க சார். வெளியில் போய் நின்று இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கதவை பிடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவசரத்தில் அவங்க கார் சாவியெல்லாம் உள்ளே மாட்டிக்கிச்சு அவங்க போட்ட அந்த சண்டையில். கதவை பிடிக்கிட்டு நீ கதவை திறந்து வெளியில் வாடா, நீ நான் இன்றைக்கி நின்று பாங்கன்னா மல்லி அவன் என்ன சண்டைக்கு போகிறானான்னு. அவனோட பலம் என்ன பேசுகிறது, உங்கள் பலம் என்ன. இவரும் பேசுகிறவர் தான், இவரும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தானே ராஜாபுரன். அவரும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான், அவருக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவரும் ஒரு சோசியல் மீடியா செலிப்ரிட்டிஸா. நீங்கள் போட்டிருக்க வேண்டியதானே, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்க. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம ஏன் சார் பயப்படணும், நம்ம ஏன் சார் கோவப்படணும். இப்படி ஆளுக்கு கோவப்பட்டு இவன் தப்பாக பேசுகிறான்னு அடிக்க கிளம்பிட்டா ஊருக்குள்ளே ஒரு யூடியூபர் இருக்க மாட்டான்ல. அடுத்தவன் பண்ணுறப்ப நமக்கு அது எவ்வளவு தப்புன்னு சொல்லி நமக்கு எவ்வளவு காண்டாகுது, நம்மளால் எதுவும் பண்ண முடியல. இதை வேடிக்கை பார்க்குறோமா, இதுக்கு கண்டனை கிடையாதா? அல்ல அப்படித்தான் அடிப்பாங்கன்ற, அப்படி அடிப்பாங்க. எங்களை பற்றி பேசுனா எங்கள் ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நாங்கள் எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு கூட்டம் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பண்ணிடலாமா? அடுத்தவன் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் நோவுது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு சுகமாக இருக்குது, நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு சுகமாக இருக்குது இல்லையா? இதை செய்யலை சார். அவன் எப்படி அதை பண்ண போனான் இந்த மாதிரி ஒரு இடத்துல? அவன் எதுக்கு ராஜாபுரன் உள்ளே போனாப்புல? அவரோட அதான் சீமானவனை பற்றி பேசுறதுக்காக போனார். அவரோட வியாபாரம் பாதிக்குது, நல்லா தெரிஞ்சங்க. ஆனால் பிரச்சனை எதுக்காக பிரச்சனை? அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாப்புல, அவர் இந்த வேலையை பார்க்குறாரு. நம்ம அண்ணனுக்கிட்ட ஊழல் ஈழல் எல்லாத்தையும் நேர்மையாக பண்ணணும், நேர்மையாக செய்யணும். ஸோ அதை அண்ணனுக்கு அவர் எடுத்து காமிச்சு அவர் கூப்பிட்டு வச்சு கேட்டுருக்கலாம்ல ராஜாபுரன், ஏப்பா நீ உண்மையிலே என்னையை வச்சு நீ பொய்யா வியாபாரம் பண்ணுறியா, நீ என்னையை தப்பாக யூஸ் பண்ணுறியாமுல, இங்கே இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லா என்ன உண்மையிலே நீ அவங்களுக்கு பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்? வீட்டுக்கு போயிட்டு கையை முறுக்கி மூக்கில் குத்தியெல்லாம் பதில் சொல்லக்கூடாது, எடுத்து காமிக்க. நீங்கள் பாரு, நான் எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவன் தேவையில்லாமல் பொய் சொல்கிறான். ஐயா, இது ஒரு நல்ல சான்ஸு யாரை நெல்சனை போட்டு பொழக்கிறதுக்கு. ஏன்னா நெல்சன் பேசுகிறது பூராமே போய் எப்படி நிரூபிச்சிருக்கலாம்? ராஜாபுரன் நான் பண்ணியிருக்க எல்லாமே, என் ப்ராடக்ட் எல்லாமே பர்ஃபெக்டான ப்ராடக்ட், நான் யாரையும் ஏமாற்றலை, அரசாங்கத்தை ஏமாற்றலை, இல்லீகலாக விற்கலை, எல்லாமே முறைப்படி லைசன்ஸ் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவலோடு தான் இந்த ப்ராடக்டை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். சொல்லியிருந்தால் அத்தனை பேர் நெல்சன் பக்கம் திரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்டா இதையே நீ உண்மைன்னு சொல்லி ஒன்றும் ஆராயாமல் சொல்லியிருக்கிய, நீ சொல்கிறதெல்லாம் எப்படி நான் நம்புறது? நியாயமாக பார்த்தா அதைத்தானே பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க யாருமே ஒட்டு மொத்தமாக கிளம்பி ஒரு குரூப்பாக போயிருக்கு. அதை போனது அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றதுக்காகத்தான். ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் எடுத்து வீடியோவாக போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அதான் ஒன்றுமே இல்லாமல் வேறொருத்த மூலியமாக கலெக்ட் பண்ண சோர்ஸையே எவிடன்ஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்ககிட்ட நடக்கிறத பண்ண மாட்டாங்களா? இதனால் யாருக்கு பாதிப்பு? வெறும் ராஜாபுரனுக்கு ப்ராடக்ட் சேல்ஸ், இதையும் கொஞ்ச நாளாக மறந்துடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு யோசிச்சு பாருங்கள், இதுக்கு ஒரு கண்டனம் எங்கேயாவது வரணும். இதை வேற ஒரு கட்சிக்காரன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுககாரன் எவனோ ஒருத்தன் பேசுகிறத போட்டு இது பேசுறதுக்காக உள்ளே கூப்பிட்டு வச்சு ஆளை போட்டு அடிச்சிட்டான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விட்டுருவோமா? இந்நேரம் கொந்தளிச்சிருக்க மாட்டோம். இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. இவங்கெல்லாம் வந்தால் தமிழ்நாடு எப்படி பூரா இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்களை தாண்டி எதுவும் பேசக்கூடாதா? மனசில் இவங்களுக்குலாம் என்ன நினப்பு கேட்டு புழிஞ்சிருப்போமா மாட்டோமா? எல்லாரும் எந்திரிச்சு கொந்தளிச்சிருப்போமா மாட்டோமா? சார், அதுக்கு கொலவரி தாக்குதல், அது நடந்தது கிட்டத்தட்ட அவனை போகணுன்றதுக்காகவே வந்தது. சொல்ல முடியாது, ஏதாச்சும் இழுக்காயங்கள் பிளானு. இன்னும் சொல்ல போனால் பொருள்லாம் போட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பண்ணணும்ல. இனிமேல் எவனாச்சும் ஒருத்தன் அதாவது பண்ணியிருக்க மாட்டேன் மிரட்டினேன். அது எப்பயுமே நாம் தமிழர் கட்சியை தான் மிரட்டினான் ஏமாயன். இப்போ இந்த கல்குவாரி இந்த மணல் குவாரியை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம்ல, சில சமூக ஆர்வலர்கள்லாம் போயிட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறவனை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஆளுகளை விட்டு அடிக்கிறாங்க, சில நேரங்களில் காலியே பண்ணுறாங்க. அப்படி காலி பண்ணுறவங்கள்ட்ட நம்ம எப்படி கொந்தளித்து பேசியிருக்கோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இது. நான்லாம் வந்தேன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பேசியிருக்கோம்ல, இன்னைக்கு பேசணும்ல, ஏன் பேசலை? அப்போ இப்படி தான் பண்ணுவீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அது அப்படி தான் இருக்குது. பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. பட் அதுக்கான ஆஃப்டர் ரியாக்ஷன் என்னன்றதை இனிமேல் பார்ப்பியா. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரும் யாருன்றது இந்த மாதிரி சில பேர், எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும்? நமக்கு தான் டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். பார்த்துங்க.